ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை மாலை நேர வணக்கம். நாங்கள் மத்தியானம் ஒரு 4 மணி போல் டாக்டர்கிட்ட போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. டாக்டர்கிட்ட இந்த கண்ணுக்கு கருப்பாக இருக்கிறதுக்காக காட்ட போனோம். இப்போ பரவாயில்லையா மம்மி? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு விட்டமின் இ டேப்லெட் போட்டிங்கன்னாதே இந்த கருப்பு போகும்னு சொல்லிட்டு விட்டமின் இ கொடுத்துருக்காரு. ஓ, அந்த டேப்லெட் போட சொல்லி கொடுத்து. விட்டமின் இ குறைபாடுனால தான் அது வந்திருக்கா? தெரியல, குறைபாடுனாலே அவர் அது சொல்லலை என்னென்ன. ஆனால் விட்டமின் இ டேப்லெட் தான் கொடுத்துருக்காரு. ஓ, அப்படி இல்லை, சத்து குறைபாடுன்னு இல்லைன்னா அது விட்டமின் இனா அயன் சத்தா விட்டமின் இ. ஆமா ஆமா, அது மாதிரி தான். ஓ, அப்போ அயன் சத்து கம்மியும். அது ஸ்மூத்தா வரணும்னு சொன்னார்ல, வெள்ளை தோலா வரணும், இருக்க தோல் மாதிரியே வரணும் அப்படின்னு சொன்னார். இந்த கன்னத்துல இதுல இருக்க மாதிரியே வரணும் அப்படின்னு சொன்னார். அப்புறமே எப்போ வந்தீங்க? இப்போதான் வாரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் வந்தோம். வந்து 2 தோசை, கொஞ்சம் சாதம் இருக்கு, முட்டை குழம்பு இருக்கு. ஓ சரி. கொஞ்சம் 2 தோசை மட்டும் ஊற்றிட்டு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன வந்தீங்க? சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதுக்கோட்டை கடைவீதி. எனக்கு வரவே மனசு இல்ல. சூப்பரா இருந்துச்சு. கடைவீதி போனோம். கார்லாம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கார்லாம். நீங்க எதுல போனீங்க? நாங்க 2 வீலர்ல போயிட்டோம். நீங்க கார்ல போகல. கார்லாம் உள்ள கார்ல போயிருந்தோம்னா நாங்க உள்ள போயிருக்க முடியாது. ஆமா, ஒரு இடமா நிறுத்திட்டு ஒரு இடமா பண்ணிருக்கணும். அங்கிட்டலாம் போயிருக்கணும். 2 வீலர்னால 2 வீலர்ல போயிட்டோம். ஆமா, கில்ராஜ் வீதி வரைக்கும் போயாச்சு. அந்த இடத்துல அழகா வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. நம்மளும் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு நம்ம அப்படியே நடந்து போயிட்டோம். உள்ள கார்ல போயிருந்தா ரொம்ப சிரமமா இருக்கும். பரவாயில்ல, யோசிச்சுட்டோம். ஆமா. சரி மேமே, அப்புறம் என்னென்ன கடை பார்த்தீங்க? கடைய நல்லா பிரைட்டா வச்சிருப்பாங்க எல்லாரும். நல்ல வெளுக்கு வெளிச்சமா சூப்பரா இருக்கு. இது பிஜி நைட்ல ஸ்வீட் வாங்கணும். என்னென்ன ஸ்வீட் வாங்குவீங்க? லட்டு, அப்புறம் ஜாங்கிரி கேட்டோம். ஜாங்கிரி நல்லா இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கு. அப்ப விக்கிறவங்களேவா? விக்கிறவங்க இல்லை, அங்க கடையில வாங்கின ஒரு தின்னுவாத்து ஒரு சொன்னாரு. அவர் சொல்லிட்டாரு ஜாங்கிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்குன்னு. அப்புறம் நீங்க என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணி போனீங்க? ஸ்வீட்டு எல்லாமே வாங்குவோம் கலந்து அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் லட்டு ஒரு லட்டு வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஜாங்கிரி வாங்கல. அப்புறம் இன்னொன்னு என்ன வாங்கணும், அல்வா எனக்கு என்னமோ பிடிச்சிருச்சு. சரி பாப்போம், அல்வா வாங்கிட்டு அல்வா வாங்கணும். அல்வாவெல்லாம் இப்போ பீஸே போட்டு வச்சிருக்காங்க மம்மி. முதல்லலாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில கட்டி கட்டியாக தான் வச்சுருப்பாங்கல்ல, 1/2 கிலோ 1/4 கிலோங்கிற மாதிரி கட்டியாக தான் வச்சுருப்பாங்க. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் பேக்கரிகளில். இப்போ வந்து குட்டி குட்டி பீஸாவே வெட்டி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அங்கேயே தான் வாங்கணும். ஓ, அப்புறம் அது காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு ஸ்வீட்டு? அதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஒரு 750 ரூபா வந்துச்சு. எல்லாம் வாங்கணும். அப்புறம் வேற என்ன வாங்கினீங்க? அப்புறம் எல்லாம் சேர்ந்த ஸ்வீட்டு கொஞ்சம் வாங்கணும். அது கொஞ்சம் வாங்கணும். வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வைட்டமின் இ டேப்லெட் கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கடைவீதி பார்த்தா சூப்பரா இருக்கு, அவ்வளவு கூட்டம். இன்னைக்கேவா? ஆமா, பெட்ஷீட் எல்லாம் நல்ல நல்ல பெட்ஷீட்டா இருக்கு. பெட்ஷீட்டு கொடை, அப்புறம் என்ன இருக்கு, பெட்ஷீட்டு கொடை, அப்புறம் பேக்லாம் 100 ரூபாய்க்குலாம் சூப்பர் பேகு. லேடிஸ் கொண்டு போற மாதிரி பேகு. ஆனா புதுக்கோட்டையில கொஞ்சம் சீப்பா இருக்கு மாதிரி தான் இருக்குதுங்க, திருச்சியில விட. திருச்சியில அன்னைக்கு உள்பா விட 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. ஒன்றும் கம்மியாகலாம் கூடலாம் இல்லை. இப்போ புதுக்கோட்டையில கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? புதுக்கோட்டையில கம்மியா இருக்கு திருச்சியை விட. அது எப்படி? திருச்சி தானே பெருசு. திருச்சி தான் பெருசு. நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் போனோம்னா அங்கேயும் கம்மியா இருக்கும். நம்ம 4 நாள் முன்னாடி போயிட்டோம், அதனால அவங்களுக்கு வித்தா விற்கிது விற்காட்டி போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆமா, ஒரு ரேண்டமா ரேட் வச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் போனோம்னா 80 ரூபா. அன்னைக்கு நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த மாதிரி. அப்படி அதுதான் வியாபார ட்ரிக்கே மம்மி. நாள் நெருங்க நெருங்க ரேட்டை குறைச்சிடணும், அப்ப நிறைய விற்கும்.
அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதெல்லாம் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கடைவீதி விட்டு வரவே மனசு வரல, நல்லா இருந்துச்சு. அங்கே யாராவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துடலாம். ஆமா, கடைவீதியில எல்லாரும் நல்லா ஜே ஜேன்னு திரியிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜாலியா சூப்பரா தெரியுதுங்க. அவங்க போலீஸ்காரங்க கண்டுக்கிட்டாங்க. ஆமா, என்ன சொல்றாரு, ஜாமான் வாங்க வந்ததை வாங்கிட்டு நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க, யாரும் தேங்க கூடாது நிக்க கூடாதுங்கிறாரு. ஆமா, அவங்களுக்கு பொறுப்பா போகணும். ஆமா, அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணுங்க, என்னோடது அதை காண இதை காணுங்க. அவங்க போலீஸ்காரங்க 10 பேர் தான் நிற்பாங்க. நான் அவனை பாக்குறதா இவனை பாக்குறதான்னு அவங்களுக்கே டயர்ட் ஆயிடும். வெடி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, வெடி எவ்வளவு மீஞ்சு? வெடி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வந்துச்சு. வெடி எங்களுக்கு ஒரு ஆள் தானே வெடிக்கிறது, அதனால போதும்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஓ, நீங்க சங்கு சக்கரம் இதெல்லாம் வைப்பீங்கல்ல? சங்கு சக்கரம் கம்பி மத்தாப்பூர்ல நான் வைப்பேன். தீபாவளி திருநாள். ஆமா. அப்புறம் நைட்டுக்கு தான் இங்க வந்து சமைச்சுக்கலான்னு வந்துட்டீங்க? நைட்டுக்கு தான் வந்து இந்த 4 தோசை, கொஞ்சம் சாதம் இருக்கு, முட்டை குழம்பு இருக்கு, முட்டையும் இருக்கு, முட்டை குழம்பு இருக்கு, இந்த வறுத்தது இருக்கு, இது பூக்கோசு எண்ணெயில பொரிச்சு ஃப்ரை பண்ணது இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் கோலம் போடணும், கோலக்குட்டு மாவு ரெடி பண்ணணும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா வந்து வெள்ளை நான் எழுந்திரிச்சு மாவாட்டணும். அப்படித்தானே? தீபாவளி அன்னைக்கு மாவாட்டி நைட் ஆட்டினா போதும். ஏன்னா நைட் ஆட்டினாதே மறுநாள் கிரைண்டர்ல உளுந்து பருப்பு வடைக்கெல்லாம் ஆட்டுருக்கு, அப்படியே இருக்கும். அதான் இப்போ தீபாவளி அன்னைக்கு தான் காலையில் மாவாட்டி வடை சுடணும். அதை ஏன் முத நாளே ஆட்டி வைக்க கூடாது? புளிச்சு போயிடும், எண்ணெயை பிடிச்சிரும்ல. எண்ணெயை பிடிச்சிடும். ஓ, அப்போ வெள்ளை பணியாரத்துக்கும் காலையில் தான் ஆட்டணும். நீங்க ஆனா காலையில ஏன் தெரியுமா உங்களுக்கு டயர்ட் ஆயிருது? இதெல்லாம் ஆட்டி சுடுறதுக்கே டைம் ஆயிருது. இப்ப ஏற்கனவே ஆட்டி மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டயர்ட் ஆகாது. கொஞ்ச தூரம் எல்லா வேலையும் பாக்குறதுனால டயர்ட் ஆயிடும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் முத நாளே தான் ஆட்டி பழகி இருக்கும். இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி பண்ணுதுங்க? எங்க இருக்கவங்க பெங்களூர்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மாவு ஆட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து மறுநாள் வடை சுட்டாங்க. அப்படி நீங்களும் பண்ணலாம்ல? அது எப்படி நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு நாள் பண்ணி சாதா நாள் பண்டிகை அன்னைக்கு இல்ல, சாதா நாள் இல்ல, பண்டிகை அன்னைக்கு எடுத்து விட்டோம்னா போச்சு. கெடுத்து விட்டா போச்சு. அது புளிக்குமா புளிக்காதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இல்ல மத்த நாள்ல தான் நீங்க ஃப்ரிட்ஜ்ல மாவு வச்சிருக்கீங்களா? வடை மாவு எல்லாம் வச்சது இல்ல, வச்சிடலாம் வடை மாவு. ஆமா ஆமா ஆமா, ஒரு நாள் வச்சிருக்கீங்களே. இந்த உளுந்து ஆட்டுறது, இட்லி மாவுக்கு ஆட்டுறது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சுடுவோம். ஆனா அது வந்து பச்சரிசி மாவு கலப்போம், பச்சரிசி மாவு கலப்போம். ஆமா ஆமா, சுடுவோம். அப்ப முத நாளே ஆட்டி வச்சிடலாம், நாளைக்கு அப்படியே வச்சிடலாம். ஆமா, நைட்டு நாளைக்கு நைட்டு எல்லாத்தையும் காலையில ஊற வச்சுட்டு ஆட்டி வச்சிட்டோம்னா காலையில சுட்டுக்கலாம். அதே பாத்தீங்களா சொன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்க எல்லா நேரமும் இப்ப தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே மாவை ஆட்டி சுடுறதுன்னு சுட்டு, ஆமா நீங்க 9-10 மணிக்கு பாவம் டயர்ட் ஆகி தூங்கிடுவீங்க. தீபாவளி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்குவீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம். இது என்ன பிரச்சனை இல்லையே, அப்படி பண்ணலாம்ல? அப்படி பண்ணலாம். ஆமா. அதான், ஆனா யோசிச்சாதான் எதுக்குமே தீர்வு கிடைக்குது மம்மி. ஆமா, அதுக்குதான் ஒருத்தரோட ஒருத்தர் வேணுங்கிறது. ஒருத்தரோட ஒருத்தர் இருந்தாதான் யோசிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைட்டுக்கு டின்னர் பாத்தீங்கன்னா தோசை, குழம்பு, முட்டை குழம்பு, முட்டை குழம்பு, சாதம் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் இது வறுவல். வறுவல் மதியம் சாப்பிடலையா? மதியம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் போறதுனாவே பக்கு பக்குன்னு பயந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னமோ தெரியல, ஹாஸ்பிட்டல்னாவே எனக்கு பயமாவே இருக்கும். அதனால சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்புனேன். அப்புறம் இப்போ வந்துதான் கொஞ்சம் அவரு டாக்டர் இந்த மாதிரி விட்டமினி மாத்திரை மட்டும் போடுங்கன்னாரு. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல்னாவே எனக்கு அப்பையில இருந்து ஒரு பயம். என்ன பண்றது, மனுஷனா பிறந்துட்டோம். அது பயந்தாதான் நம்மள இன்னும் பயமுறுத்தும். ஆமா, பிரஷர் போன உடனே கூட இருக்குன்றுச்சு. அது போய் உட்காருங்க, அப்புறமா செக் பண்ணுவோம்னுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்னில் அப்புறம் செக் பண்ணி கரெக்டா இருந்துச்சு. அதுல பிரஷர் போட்டுருந்துச்சு 140 போய் 80-90 போட்டுருந்துச்சு. முதல்ல 160க்கு மேல காமிச்சிருக்கும் போல.
நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா ப்ரெஷரும் குறைஞ்சிருது மம்மி. ஆமாம். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து தூங்கிட்டோம்னா நல்ல சுகர் ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிரும். நல்லா தூங்கிட்டோம்னா. தூங்காம எதையாவது நம்ம மனசுல போட்டு குழப்பங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, அன்னைக்கு ப்ரெஷரும் கூடும் சுகரும் கூடும். தூக்கம் தான் மெயினா வேணும். சாப்பாடுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, தூக்கம் தான் மெயினா வேணும். ஏன்னா மனசு அமைதியே தூக்கம் தானே. ஆமா. இப்போ சாப்பிட்டோம்னா மனசு அமைதியா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பசிக்காம இருக்குன்னு தான் சொல்லலாம். மனசுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் தான். எல்லா உறுப்புமே எல்லா முட்டை போட்டேன், 2 முட்டை கிடக்கு. எல்லா உறுப்புமே சரியா இருக்கணும். ஆனா தூங்கல எல்லா உறுப்புமே தூங்கிடுவோமே. பிரெயின் தூங்காதுன்னு மட்டும் தூங்காது. ஹார்ட் தான் துடிக்கணுமா? ஆமா. பிரெயின்ல நமக்கு கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த தெரியும், தெரியுதுல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, நீ சீக்கிரமா எந்திரிச்சு அதை தடவுடு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுதுல்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம். மூளை வந்து அரை தூக்கத்துல இருக்கும் போல, ஹார்ட் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்கோம்னு அர்த்தம். இப்ப வந்து யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து திடீர்னு மழை பெய்யுது, குளிர் அடிக்குதுன்னு வச்சுங்க, குளிர்துற உடம்புக்குன்னு சொல்றது மூளை தான் சொல்லுங்க. இது பண்ணுது, நரம்புகள் எல்லாம் கொண்டு மூளைக்கு செலுத்துது. மூளை இருந்தது. டாக்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு இதுவா பாவம், இன்னைக்கு கூட வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல நாள் அதுவுமா? ஆமா, நல்ல நாள் அதுமா. அவர் லீவ் விட முடியாது மம்மி, அவரை நம்பி இத்தனை பேஷண்ட் வராங்கல்ல. அதனால அதெல்லாம் ஒரு புதிய சேவை தான் உண்மையில. டாக்டருக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் இது எல்லாம் இல்ல. ஆனா மம்மி எல்லா டாக்டருமே இப்படி இல்ல. யாராவது கைராசியா இருக்கவங்க, நம்பிக்கையா குணமாயிரம் நினைக்கிறவங்க தானே போறாங்க. இப்போ புதுக்கோட்டையில எத்தனையோ டாக்டர் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சாமான காட்டும். இது மம்மி என்ன பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, நாங்க புதுக்கோட்டையில வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். ஓகே. இது வந்து லட்டு, இதுல இருக்குது லட்டு. இது வந்து அல்வா. எல்லாம் சேர்ந்தது மிக்ஸ்டா? ஆமா. ஓ, இது 3 பாக்ஸ் வாங்கிருக்கீங்க? 3 பாக்ஸ் வாங்கிருக்கோம். இதுவே 750 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பூ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, பூ பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அது நல்ல பெருசா இருக்குல்ல. செவந்தி பூ எவ்வளவு பெருசா இருக்கு. ஏதா இதை வச்சு வளர்க்க வைக்கிறா, பூக்க வைக்கிறா? ஏதா அதுக்கும் பவுடர் இல்லைன்னா இவ்வளவு பெருசாலாம் செவந்தி பூ வரவே வராது. செவந்தி பூ பாருங்க, நான் சின்ன வயசுல எல்லாம் இத்தனோண்டு தான் பார்த்திருக்கேன். ஆமா. வாசம் இல்ல அவ்வளவு தூரம். அதான் என்னமோ அது என்னமோ மிக்ஸ்டு. ஆமா, சாமிக்கு பூன்னு வைக்கணும். ஆமா, நாங்க வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ரெடி பண்றோம். ரோஸ் போட்டு. இது இந்த பாக்கெட் எவ்வளவு மம்மி? 20 ரூபா. ஓ, 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷர்ட் இவனுக்கு உள்ளது இது 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு, கிளாத் நல்லா இருக்கு. அதனால வாங்கினேன் போடுறதுக்கு. அதுல ஒயிட் ஒன்றும் ப்ளூ ஒன்றுமா? ஒயிட் ஒன்றும். அப்புறம் இந்த கோன் வாங்கினேன் 10 ரூபாய்க்கு. அது எப்பவுமே வாங்குவோம், ராசிக்காக வேண்டி வாங்கினேன். நல்லா வைக்க மாட்டேன். கோன் 10 ரூபாய்க்கு என்ன வைக்கிற புட்டு. அப்புறம் வந்து இது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கொண்டு போகலாம். லஞ்ச் கொண்டு போறது. ஆமா, லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம எதுவும் திங்ஸ் வச்சுக்கலாம். ஒரு சாரி வச்சு கொண்டு போகலாம். ஒரு சாரி, ஒரு பிளவுஸ், ஒரு பாவாடை வச்சு கொண்டு போகலாம். நம்மளோட திங்ஸ். ஆமா, சின்ன இதெல்லாம் வச்சுக்கலாம். சில்லறையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் கேட்டாருன்னா இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்கும். அதனால இது வாங்கினேன். இது 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல இல்ல, 100 ரூபா தான். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டையில வாங்குது. வேற வாங்கிருக்கலாம். பெட்ஷீட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. 250 ரூபாய்க்குலாம் ரெண்டு பெட்ஷீட் 250 ரூபாய்க்கு ரூபி. அதெல்லாம் தான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்லையா? இருந்தாலும் வாங்கலாம், நமக்கு என்ன தேவையா இல்லை. ஆமா, ராயவரத்துலலாம் பீரோல பெட்ஷீட் இருக்கு. பீரோல நிறைய இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்றது இல்ல. ஆமா, அதெல்லாம் அப்படியே இருக்கு வச்சதெல்லாம். அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்தது. தீபாவளிக்கு அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பரவாயில்லையே. நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல. தீபாவளி எல்லாரும் மாவுக்கெல்லாம் ஊற வைக்கணும்.
மாவுக்கெல்லாம் ஊற வச்சு ஆட்டணும். மாவு எல்லாம் ஊற வச்சு நாளைக்கு ஆட்டு. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு எம்எம்ஏ. ஆமாம். ஸ்வீட் வாங்கியாச்சு, வெடி வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இது இந்த சாப்பிட்ற தீபாவளி அன்னைக்கு உள்ளதுக்கு மட்டும் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தீபாவளி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கொண்டாட வேண்டியது. தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்களா மம்மி? ஆமாம், எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். எண்ணெய் வச்சு குளிக்கணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும். ஏன்? அது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதே அந்த இது வந்து அசுரனை வந்து நம்ம கொன்னதுக்கு முழுசா நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச மாதிரி. அதனால கங்கா ஸ்நானம் பண்ணி ஆகணும். அன்னைக்கு யாரு குளிக்காட்டியும் அன்னைக்கு மட்டும் தலைக்கு எண்ணெய் வச்சு மேலுக்கு எண்ணெய் வச்சு சுடு தண்ணியில தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. லைட்டா அதுதான் சாஸ்திரம். சுடு தண்ணியில தான் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. மழை காலம்னால இல்ல, எண்ணெய் தேய்ச்சிட்டு அது ஒரு சாங்கியம். சுடு தண்ணியில தான் குளிக்கணும். ஆனா நம்ம முன்னாடி எல்லாம் பச்சை தண்ணியில தான் குளிப்போம். சுடு தண்ணியில தான் குளிக்கணும் சாஸ்திரம். யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு. எங்க ஸ்நானம் பண்ணுனா சுடு தண்ணியில தான் குளிக்கணும். லைட்டா வெதுங்கிற தண்ணியில குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மஞ்சள் வச்சு போட்டுக்கணும். போட்டுட்டு பலகாரம் எல்லாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பால் கொண்டு போவோம், பிள்ளையாருக்கு துண்டு கொண்டு போவோம். அதெல்லாம் இதுன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எங்கேயும் போகிறதுன்னா போவேன். தீபாவளி அன்னைக்கு கோயிலுக்கு போவீங்க? மெயினாக கோயில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அதான் தீபாவளி அன்னைக்கு. நம்ம மட்டன்லாம் எடுத்து மத்தியானம் சமைக்கிறது இல்லை. எப்பவுமே பழக்கம் இல்லை. ஆமாம், மட்டன் எடுத்து அது உங்கள் அம்மா வீட்டில் தான் நீங்கள் பழக்கலை. இப்போவும் பழகலை. ஆனால் முக்கால்வாசி எல்லாரும் எடுத்துருவாங்க மம்மி. ஒரு நம்ம ராயத்துலையும் எடுக்க மாட்டார். செட்டியை விட எடுக்க மாட்டாரா? எடுக்க மாட்டாங்க. செட்டியை விட நிறைய நகரத்தார் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப அன்னைக்கே பலகாரம் தான் சாப்பிடுவா. ஆமாம், விதவிதமா. ஆமாம், பலகாரம் அது. ஆனால் இப்போ யாரும் கமிட்மெண்ட்லாம் இல்லை மம்மி. இப்போ யாரும் இல்லை. இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து மட்டன் சாப்பிடணும் போல இருந்தால் போய் எடுத்துட்டு வா. எல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல, அதை விட்டு வீடியோ பார்த்தா தெரியும். இல்லை மம்மி, இப்போ எந்த ஆளுகளாக இருந்தாலும் எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்குன்னா போய் எடுத்துகிட்டு வா, சாப்பிட்ருவான். நாளைக்கு எனக்கு சாப்பிடணும்னு தோணலை, நீ எடுத்துகிட்டு வர வேண்டாம், சாப்பிடலை என்ன அப்படி மனசுக்கு தோணிச்சுன்னா எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. கமிட்மெண்ட்லாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பேன், சனிக்கிழமை தான் எடுப்பேன், வெள்ளிக்கிழமை தான் எடுப்பேன்லாம் இல்லை. நம்மளுக்கு மட்டன் அவ்வளோ தூரம் பிரியமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.